ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 17ஆம் நாள் 1/3/2025 சனிக்கிழமை. இன்று மாசி மாதம் 17ஆவது நாள். ஆங்கில திகதி ஆங்கில மாதமாகிய மார்ச் மாதம் 1ஆம் திகதி சனிக்கிழமை. இது மந்தவாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகள் ஐயப்பனுடைய வழிபாடு, சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அதேபோல் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள் இந்த மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. அதனாலே தான் இந்த சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, எந்த ஒரு சுப காரியங்களையும் நடத்தக்கூடாது. இப்போ ஆரம்பிக்கக்கூடாது, நடத்தக்கூடாது என்றால், இப்போ நாம் உதாரணமாக ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த கர்மாரம்பம் என்கின்ற ஆரம்ப கிரியை, கர்ம ஆரம்பம், அது சனிக்கிழமையில் செய்யக்கூடாது. கும்பாபிஷேகம் சனிக்கிழமையில் செய்யப்படாது. ஆரம்பிக்கவும் கூடாது, நடத்தவும் கூடாது. அதேபோல் ஒரு திருமணம் என்கின்ற பொழுது, இந்த திருமணத்துக்கு நாள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக சனிக்கிழமையிலே சென்று நாள் எடுக்கக்கூடாது. சனிக்கிழமையிலே கல்யாண பேச்சு பேசக்கூடாது. சனிக்கிழமையிலே நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது. சனிக்கிழமையிலே திருமணம் செய்யக்கூடாது. இவ்வாறு நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அவ்வாறு அந்த சனிக்கிழமையிலே ஒவ்வொருவரும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலே உடம்பிலே இருக்கிற அந்த உடல் சூட்டை தணிக்கின்ற வகையிலே நல்லெண்ணெய் வைத்து, எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது. இது நமக்கு 1ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்திலேயே தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொல்லியிருப்பாள். ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் என்கின்ற அந்த ஒவ்வொன்றும் படிப்படியாக நமக்கு சொல்லி வந்ததிலே சொல்லுவாள். அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பிக்கின்ற இந்த ஔவை சனி நீராடு என்று சுருக்கமாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு வரியிலே வரும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்று ஒவ்வொரு வரியிலே ஒரு மனிதனுடைய வாழ்விலே எதையெல்லாம் அவன் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது போல அந்த ஒரு வரியிலே சொல்லியிருப்பார். அதில் சனி நீராடு, சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து நீராட வேண்டும். அதேபோல் சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து, கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் அவற்றினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, பன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை செய்து கொள்ளுவது, காக்கைக்கு
உணவாக கொடுப்பதற்காக சனீஸ்வர பகவானுக்கு எள்ளுச்சாதம் படைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலும் இந்த சனிக்கிழமையிலே நாமும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பஜனைகள் நடைபெறுகின்ற இடங்களும் சென்று பிரார்த்தனை செய்து பஜனையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள், குழந்தைகள், சிறார்கள் என்று கடவுள் இந்த மனுக்குலத்திற்கு கொடுக்கின்ற பெரும் கொடைகளாக பிள்ளைகள் விளங்குகின்றார்கள். பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கலை. பிறக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய பெற்றோரிலே, குடும்பத்திலே தங்கி இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே பெற்றோர்கள், பெரியார்கள், குடும்ப உறுப்பினர்கள் பெரும் பங்கு பெறுகின்றார்கள். சிறுவர்களை, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். குழந்தைகள் எங்களுக்கு ஒரு சுமையாக, எங்களுடைய நிம்மதியான தூக்கத்திற்கு அவர்கள் தடையாக, அல்லது எங்களுக்கு எப்பொழுதுமே கவலையை, துன்பத்தை, ஏமாற்றத்தை தருகின்ற பிரச்சனைக்குரியவர்களாக, அல்லது இந்த குழந்தைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பலர் சுயநலவாதிகளாக மாறுகின்றோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி இயேசு வரவேற்கின்ற பொழுது அவர் அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்றார். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகள் வருங்காலத்திலே அவர்கள் நல்லவர்களாக, சான்றோர்களாக, படித்தவர்களாக, தங்களுடைய வாழ்வில் உயர்ந்த மனிதர்களாக திகழ வேண்டும் என்று விரும்புவது அவர்களுடைய கனவுகளாகும். ஆனால் இந்த பிள்ளைகளை நாங்கள் அதனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், அவர்களுக்காக கனவுகள் காண்கின்றோம், அவர்களுடைய நல் வாழ்க்கையிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றோம். குழந்தைகள் என்பது, பிள்ளைகள் என்பது கடவுள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் எங்களுடைய சமூகத்திற்கும் திரு அவைக்கும் கொடுக்கின்ற பெரும் கொடைகளாகும். பிள்ளைகள் என்பவர்கள் மனிதர்கள் மத்தியிலே, சமூகங்களிலே இருக்கின்ற வளங்களிலே மிக சிறப்பான வளமாக இருக்கின்றது, கடவுளுடைய கொடையாக இருக்கின்றது. இந்த பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று கூறுகின்ற பொழுது இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். பிள்ளைகள் மீது அவர்களுடைய தலைகளிலே நாங்கள் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். பிள்ளைகளை நாங்கள் திட்டி, அவர்களை ஏசி, அவர்களுக்கு சாபங்களை இட்டு, அவர்களுக்கு எங்களுடைய கோபங்களை திணிக்கின்ற, கோபங்களை நாங்கள் கொட்டுகின்ற ஒரு குப்பை கூலங்களாக அவர்களை மாற்றக்கூடாது. எப்பொழுதும் குழந்தைகளோடு பேசுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் நாங்கள் அன்பொழுக பேச முடியுமோ, அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் அன்பொழுக பார்க்க முடியுமா, அவர்களுக்காக நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய மகிழ்ச்சியை மதித்து பேசுகின்றோமா, அவர்களுக்கு நாங்கள் எந்தெந்த வழிகளிலே நாங்கள் உதவிகள் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் தாராள சிந்தையோடு செய்வதற்கு முன் வருகின்றோமா, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் எண்ணுகின்ற பொழுது அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய ஜெபங்களையும், எங்களுடைய ஆசீர்களையும், எங்களுடைய ஒத்துழைப்பையும் எப்பொழுதும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா. இந்த குழந்தைகளை
ஆண்டவர் இயேசு வரவேற்று ஆசீர்வதித்து அன்பு செய்தது போல இந்த நாளிலே நாங்கள் இயன்ற அளவு பொறுமையோடும் அர்ப்பண உணர்வோடும் அன்பொழுக நாங்கள் இந்த குழந்தைகளை அணுகுவோம், அவர்களை ஆசீர்வதிப்போம், வாழ்த்துவோம், அவர்களை தட்டி கொடுப்போம். அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று எப்பொழுதும் நாங்கள் ஆசித்து இந்த குழந்தைகளை கடவுள் எங்களுக்கு தந்த செல்வங்களாக நாங்கள் மதித்து இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம் எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதை போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதை போன்று இந்த நாட்டை அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம் எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதை போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம் எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது, இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வு கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வு கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த செகண்டிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்று சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனில் இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார்.
என்றால் அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்திலும் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உடனே மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.